வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்குள்ளரே வரக்கூடிய சந்திர பகவானின் பயணம் இந்த வாரத்தில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதயம் வரைக்கும் இருக்குது. அதே போல் ராசியின் அஷ்டமத்திலே இருந்த புத பகவான் 9ஆம் இடமான துலா ராசிக்குள்ளே வராரு. அப்படிங்கிறதும் கூடுதலாக செய்திகளாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே வருவது மட்டுமல்லாமல் குருவினால் பார்க்கப்படுகிறார். அப்படிங்கிறது சிறப்பு. குருவினால் பார்க்கப்பட்டு அவர் தன் பார்வையை 3ஆம் இடமான மேஷராசியின் மேலே வைப்பதும் அங்கேயே செவ்வாயின் பார்வை பதிந்திருப்பதும் முயற்சி நல்லதொரு பலனை தருவதாக அமைகிறது. பணம் தனலாபம் போன்றவை வரும். சின்ன சின்ன காரிய தடைகள் இருந்தாலும் வெற்றி என்ற இலக்கை நீங்கள் அடைந்து விடலாம். சில அன்பர்களுக்கு யாரோ அழைக்க வராங்க அப்படின்னு சொல்லி கூட ஆடைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு, மாமன் சீர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் சீர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு வைபை கிரியேட் பண்ணக்கூடிய நல்ல விஷயம் நடக்க போகுது. மகா நவமி அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடிவிட்டு சனி பிரதோஷத்தன்று அவசியம் சனி தேவதைக்கு உகந்த இந்த ஈஸ்வர வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரதோஷ வழிபாடு முக்கியம். சிவனை வழிபட உங்கள் கஷ்டங்கள் விலகி அந்த சனியின் 2ஆம் இடத்து வக்கரத்தின் பலன்களை, நெகட்டிவ் பலன் போய் பாசிட்டிவ் பலன் உங்களை வந்து சேரும். அதனால் இந்த வாரத்தை அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன்.